டேய் ரவி. அப்பா என்னப்பா? டேய் என்னடா பொண்டாட்டி உன் இஷ்டத்துக்கு வாடிங்கிறதும் போடிங்கிறதும் வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றதும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏண்டா அவகிட்ட அவ்வளவு பேச்சு பேசிட்டு இப்ப ஒண்ணும் பேசாம நிக்கிற? ஏதாவது பேச. அது வந்துப்பா உங்களை போய் காலில் விட சொல்லிட்டாளே அதான். ஏய் சரி, அவ என்னதானே விட சொன்னா? ஒன்னும் சொல்லலையே. அவ பண்ணது தப்பு. பதிலுக்கு நீ அவ ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம நீ அந்த அளவுக்கு கோவப்பட்டது அதை விட பெரிய தப்பு. சரி விடு, முடிஞ்சதை பத்தி இனி பேச வேண்டாம். இங்க பாரு, நீ மறுபடியும் எப்படி அவளோட பழையபடி அன்பா ஆதரவா பாசமா இருக்கணுங்கிறத மட்டும் பாரு. அவளை பொறுத்த வரைக்கும் அன்பா இருக்கிறதுனா அவளுக்கு அடிமையா இருக்கிறதுப்பா. டேய், உனக்கு அவ மரியாதை தரணும்னா சில விஷயங்களை நீ செய்ய ஆரம்பிக்கணும். சும்மா வெறும் வாயில சவுண்ட் விட்டா மட்டும் மரியாதை எங்க இருந்து வரும்? நீயே வெளியில போய் நல்ல வேலை பார்த்து 4 காசு சம்பாதிக்கணும். அவ முன்னாடி பெரிய ஆளா நின்னு காமிக்கணும். அதுதான் மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை. இந்த பாரு, இன்னொரு முறை இந்த மாதிரி திட்டுறதோ சத்தம் போடுற வேலையை வச்சுக்க கூடாது. நீ பேசின 4 வார்த்தைக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல? டேய், அவ அப்படிதான்டா, மாத்த முடியாது. இந்த பாரு, நீ தான் அனுசரிச்சு போகணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். சீதா, அவன் எங்க போறான், எங்க வர்றான், என்ன வேலை செய்யறான், அத பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தா அம்மா பிள்ளை மாதிரி உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா படல சீதா. என்ன பாக்குற? அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அவன் பொண்டாட்டி மாமனார் பேச்சு கேட்டுக்கிட்டு புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறான்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இப்போ அவன் மனசு மாதிரி நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறப்போ தூக்கி எறியறீங்க. ஏங்க? உனக்கு நிஜமாவே புரியலையா சீதா? இந்த பாரு, அவன் நம்ம கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கானோ அவ்வளவு தூரம் அவன் பொண்டாட்டியை விட்டு விலகி போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறது நம்ம கூடவா இல்ல அவன் பொண்டாட்டி கூடவா? காலம் முழுக்க அவ கூட ஒன்னா வாழ வேண்டியவன். நம்ம சந்தோஷப்படுறதுக்காக அவனோட வாழ்க்கை இழந்துடக்கூடாதுல்ல. அவளுக்கு நம்மளை கண்ட ஆகல. இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம கூட தான் இருக்கிறான். இத அவ பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி மேலும் மேலும் அதிகமாயிட்டு தானே போயிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு அது நல்லது இல்ல சீதா. நான் ஒண்ணு யோசிச்சா நீங்க ஒண்ணு யோசிக்கிறீங்க. இந்த பாரு, எல்லாம் அவன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆமா சீதா, அது வரைக்கும் நாம கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். நீ எதை பத்தி யோசிக்காம அதை எடுத்து வச்சுட்டு படு. என்கிட்டயா? நீங்களா? நீங்க என்கிட்ட பேச அப்படி என்ன இருக்கு? நீ இந்த உலகத்தையே பகச்சுக்கிட்டாலும் ரவி மட்டும் உன் கூட இருக்கிறான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அவன் கூட இல்லாம மொத்த உலகமே உன்னை பாராட்டினாலும் அந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தமும் இல்ல. உலகத்தால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க 2 பேருக்கும் நடுவுல வந்து நிக்கிறது நீங்க 2 பேரும் மட்டும்தான். நாங்க என்னமோ நல்லாதான் இருந்தோம். எப்போ உங்க புள்ளைய எனக்கு எதிரா திருப்பி விட்டீங்களோ அப்பவே எங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இத்தனை நாளா நீ பண்ணது எதுவுமே உனக்கு தப்பா தோணவே இல்லையா? என்னங்க, யாரு சரி யாரு தப்புனலாம் இப்ப பேச வேண்டாங்க. இங்க பாரு உமா, நாங்க 2 பேரும் தான் உனக்கு பிரச்சனைனா ரவி கிட்ட இருந்து நாங்க விலகியே இருந்துக்கிறோம். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். நாங்க 2 பேரும் உங்களை கண்டுக்காம போயிட்டா மட்டும் உங்க சந்தோஷம் திரும்ப வந்துருமா? அது மாறாது. இந்த பாரு, அது நடக்கணும்னா நீ அவனை மதிக்கணும். மதிக்கணும்னா அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்லல. நீ அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், அவனோட உணர்வுக்கு மரியாதை கொடு. நாங்க தள்ளி இருந்தா எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்றது உங்க அப்பாவுக்கும் பொருந்தும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிறத நீங்களே பேசி தீர்த்துக்கங்க.
அப்பா அம்மா வரைக்கும் கொண்டு போகாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களும் மூணாவது மனுஷங்க தானே. ஆமாமா, நாங்க ரவி கிட்ட இருந்து தள்ளியே இருக்கிறோம். நீயும் தொட்டதுக்கெல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நிக்காத. இனிமே எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்காதே. இன்னைக்கு என்ன திடீர்னு இவ்ளோ அக்கறை? பிடிக்காதுன்னு நாங்க என்னைக்கு சொல்லியிருக்கோம்? பிடிக்குங்கிறதுனாலதான் இவ்வளவு அக்கறையா பேசுறோம். நீ கேக்குறதுக்கு ஒரே பதில் தான் இருக்கு. ரவி எப்படி எனக்கு புள்ளையோ, அவனோட பொண்டாட்டியும் எனக்கு பொண்ணு மாதிரிதான். உன் வாழ்க்கை உன் கையில தாமா இருக்கு. ரவிய அன்பால ஜெயிக்கிறது மூலமா தான் நீ எல்லாரையும் ஜெயிக்க முடியும். பாத்துக்கோ. வாசித்தா, ஏய், இப்போ என்ன சொன்ன? சாரின்னு சொன்னேன். ஏய், வா. என்ன என்ன எதுக்கு சாரி? நமக்குள்ள நிறைய விஷயங்கள் நடந்துருச்சுங்க. ஒவ்வொன்னா சொல்றதுக்கு பதிலா மொத்தமா சாரி கேட்டேன். என்ன இருந்தாலும் அவ படிச்சவ இல்லையாங்க. அதான் சுத்தி வளைக்காம எப்படி பேசிட்டா பாத்தீங்களா? எப்பவும் இல்லாம இன்னைக்கு எதுக்கு வித்தியாசமா பேசுற? நான் கேட்கணும்னு நினைச்சத என் தம்பி கேட்டான். கேளு கேளு. என்னங்க பண்றது? எப்பவுமே பிடிவாதமா நடந்துக்கிறவ ஒரு நாள் நல்ல விதமா நடந்துக்கிறத பார்த்தா வித்தியாசமா தான் தெரியும். உண்மையாலுமே நீ என்ன சொல்றன்னு புரியல உமா. 3 வருஷமா நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு விட்டு கொடுத்து சந்தோஷமா தானே இருந்தோம். பாத்தியா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போய்க்கிறாங்களாமா. அவன் மட்டும்தான் விட்டு கொடுத்து போயிட்டு இருந்தான். இவ சந்தோஷமா தான் இருந்தா. சரிதான். நடுவுல நமக்குள்ள என்னென்னமோ பிரச்சனை நடந்து போச்சு. அதெல்லாம் இப்ப நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க அப்பா வராம இருந்தாலே போதும் உமா, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும். கரெக்டா சொன்ன ரேவதி. ஏய் ராஜா, ஆனா உனக்கு கவனிச்சியா? அவ பேசுற டயலாக் எல்லாம் ஓகே தான், ஆனா அவ பாடி லாங்குவேஜ பார்த்தா அப்படி தெரியலையே. எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. என்ன திடீர்னு எப்படி? ஒருத்தர் தப்பு பண்ணாதான் என்ன திடீர்னு இப்படி பண்ணிட்டியேன்னு கேட்பாங்க. நான் நம்ம தப்ப திருத்திக்கலாம்னு சொன்னாலும் அதே மாதிரி கேக்குறீங்க. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் இந்த மாற்றம் இல்லாம நான் வெளியே போயிட்டு வந்த கேப்ல மாறி இருக்கியே, அதான் கேட்டேன். எனக்கு புத்தி வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஏன் எனக்கு புத்தி வரக்கூடாதா? டேய், நம்ம ரவி ஒத்து பண்ண மாட்டானா சொல்லு? அவன் அனுபவிச்சதுக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். அவன் ஒத்துக்குவான், பாக்குறியா? அதையும் பாப்போம். சரி, பெட் 500 ரூபா. என்ன சொல்ற? அவ்வளவுலாம் இல்ல. சரிதான். பாரு, பிரச்சனை அதுவா தீரும்னு பார்த்தா தீராது. நாம தான் தீக்கணும். வாங்க, எல்லாருமா போய் கலந்து பேசி அந்த பொண்ணை இட்டாந்துடலாம். வாங்க மாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா, நிறைய பேசிட்டேன் மாமா. மாமா அதுவா வரணும் மாமா, நம்ம எதுக்கு போய் கூட்டு வரணும்? என்னடா ஆம்பளை கெத்த காட்டுறியா? ஏன் அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. சரி, நீங்க யாரும் வர தேவையில்லை. நான் போய் அந்த புள்ளையாண்ட பேசி இட்டாரேன். நீ போய் பஞ்சாயத்து பண்ணி இட்டுன்னு வரதுக்கு இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லன்னு. பாரு, பிரச்சனை ஆகி போச்சு. அப்பால என்ன பெருசு சின்னதுன்னு பனியன் சைஸ் மாதிரி சொல்லிங்கன்னு இருக்க. இந்நேரத்துக்கெல்லாம் பாண்டிய மாவுல கட்டி இருந்தானா உன் இடுப்புல ஒண்ணு லோக தோல்ல ஒண்ணுன்னு 2 குழந்தைங்க விளையாடிட்டு இருந்திருக்கும்.
காலா காலத்துல நீங்களும் அதெல்லாம் அனுபவிக்க தேவையில்லையா? நான் போய் அந்த புள்ள தலை மேல 2 தட்டு தட்டி இட்டாந்துடுறேன். ஏப்பா ஏய் அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. என்ன லோகு பேசுற? ஏதோ பெரிய இடத்து பொண்ணுன்னு நீங்க 3 பேரும் காணாததை கண்ட மாதிரி அதை நடு வீட்டுல உட்கார வச்சு பாத பூஜை பண்ணீங்க. அது என்ன பண்ணுச்சு? உங்க தலை மேல ஏறி மிதிச்சு போயினே இருந்ததுல. நான் போறேன், போய் அத்த 4 வார்த்தை கண்டிச்சு புத்திமதி சொல்லி இட்டாந்துடுறேன். மாமா அது ஒரு அராத்து மாமா, ரொம்ப பேசும் அடாவடி கேசு மாமா. என்ன தேவா? டேய் பாண்டி, நான் பார்க்காத அடவடி கேசா? ஆமா, தெரியாம தான் கேக்குற. இதுக்கு போய் எதுக்கு இப்படி யோசிக்கிறீங்க? அது வேற ஒண்ணும் இல்லண்ணே, அது சின்ன புள்ளண்ணே. அது எதனா தெரியாம வார்த்தை விட்டுச்சுன்னா மனசுக்கு கஷ்டமாயிடும்ல, அதான். பேசட்டும் சின்ன தாயி, நல்லா பேசட்டும். நாம நினைக்கிறத நாம பேச போறோம், அது நினைக்கிறத அது பேச போகுது. 2 பக்கமும் பேசினா தானே பிரச்சனையை தீர்க்க முடியும். இல்ல இல்லப்பா, பாருங்க, வா வீட்டுக்குன்னு கூப்பிட்டு பாக்குறேன். வரலன்னா பஞ்சாயத்து கூட்டுருவோம். பஞ்சாயத்தா? அப்படி ஏதாவது பண்ணா தானே கொஞ்சமாச்சும் அள்ளு விட்டு வரும். கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு ஆயிடக்கூடாது இல்லையா? வாணாண்ணே, விட்டுருண்ணே. நீ எதனா பேச போய் பிரச்சனை பெருசாயிட போதுண்ணே. ஆவட்டுன்றேன். பலூன ஊத ஊத பெருசாகி தானே வெடிக்கும். அது மாதிரிதான் பிரச்சனை பேச பேசதான் பெருசாகி வெடிச்சு ஒரு முடிவுக்கு வரும். நீ ஒன்னும் மர்சல் ஆவாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்ன டேய் பாண்டி? மாமா அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா, ஆல்ரெடி நம்மள கெலிஜி குப்பன்னு சொல்லுங்க. நீ வேற பிரச்சனை பண்ணுங்க, விடு மாமா. வாங்க. சொல்லுங்க மாப்ள. இங்க பாருங்க, இந்த வீட்லயே சும்மா இருக்கிறது இவங்க ஒருத்தங்க தான். ஃபுல்லா சொல்லி முடிச்சிட்டு போங்க, நாங்க அப்புறம் கேட்டுக்கிறோம். போய் வேலையை பாருங்க. தம்பி, என்ன ஃபேமிலி மேட்டர் பேசலான்னு வந்தா எல்லாரும் சேர்ந்து கலாய்க்கிறீங்களா? இப்பதான் தெரியுதா உங்களுக்கு? வந்த விஷயத்த சட்டுப்புட்டுன்னு சொல்லுங்க. உங்க வீட்டு பொண்ணு கட்டின புருஷன் மாமியார் மாமனார விரட்டி விட்டுன்னு இங்க தனியா வந்து குந்திங்கன்னு இருக்கு. பொண்ணோட அம்மா அப்பா அண்ணன் அண்ணி அக்கா யாராச்சும் இதுக்கு புத்திமதி சொல்லி புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கலாம்ல? பாரு, எங்க வீட்டு பையன் கல்யாணத்தை பண்ணீங்கன்னு அங்க ஒத்தையில இருக்கா. சின்ன தாயும் லோகுவும் மருமக எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. பாரு மலரே, ஒழுங்க இப்ப கையோட பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிங்கன்னு அங்க வந்து வாழற வழிய பாரு. இல்லனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறேன். மலரே, என்னம்மா உன் பேச்செல்லாம் சரியில்லையே, வாய்க்கு வந்தபடி பேசின்னு இருக்க. இங்க பாருங்க, அவ கரெக்டா தான் பேசுறா. அவ வரலன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படியே அறுத்து விட்டுருவீங்களோ? பாருங்க, நீங்க 6 பேசுறதும் சரியில்லை. இதெல்லாம் நல்லா இல்ல சொல்லிட்டேன். இருங்க. டேய் ராஜா, வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட இப்படியா பேசுறது? கொஞ்சம் பொறுமையா பேச. இங்க பாரு மலரே, அவர்தான் மரியாதையோட வந்து வான்னு கூப்பிடுறாரு. என்ன பண்ணுவீங்கன்னு திமிரா கேட்டுக்கிட்டு இருக்க? இப்படிதான் பேசுவே அவர்கிட்ட? வாய் மூடுறியா? பாண்டிய நீ தான் விரும்பி கண்ணாலம் கட்டிக்கிட்ட, பண்றதெல்லாம் பண்ணீங்கன்னு இப்ப உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லங்கிற மாதிரி பேசிக்கின்னு இருக்க. ஏன் அவங்க இங்க வந்து என் கூட இருக்க கூடாதா? இந்த வீட்ல உங்களுக்கு என்ன குறைச்சல்? இந்த வீட்ல உன் கூட தானே அவங்க இத்தனை நாள் இருந்தாங்க. உன் பேச்ச நம்பி அவங்க இங்க இருந்ததுக்கு தான் நல்லா மாலை போட்டு மரியாதை செஞ்சு அனுப்பிட்டீங்கல்ல. பாரு மலரே, பாண்டி பொண்டாட்டியா லட்சணமா கூடு வந்து சேரு. நாளைக்கு நம்ம ஏரியால பஞ்சாயத்து வச்சிருக்கு. அங்க வந்து எல்லாத்தையும் பேசி சரி பண்ணி விட்டுருவான். நீ மட்டும் வராம இருந்த அப்பால பிரச்சனை ரொம்ப பெருசா போடும், பாத்துக்க. பாருங்க, என்னமோ பால்கனியில உட்கார்ந்து படம் பாக்குறாப்புல உங்க பிள்ளையோட வாழ்க்கையை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. புள்ள கையில நல்லதா 4 புத்திமதி சொல்லி பஞ்சாயத்துக்கு அனுப்பி வைங்க. மத்ததெல்லாம் நான் அங்க பாத்துக்கிறேன். பாருமா, நாளைக்கு எங்க ஏரியா பெருசுங்க எல்லாரும் இருப்பாங்க. நீ வந்து இன்னா ஏதுன்னு ஒழுங்கா பேசி வாழ்ற வழிய பாரு, புரியுதா? வர முடியாது.
அப்படியெல்லாம் என்ன கட்டாயப்படுத்த உங்க யாருக்குமே எந்த உரிமையுமே கிடையாது. என்னால இங்க வந்து இருக்க முடியாது. நான் என் புருஷன் கூட தான் இருக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டா அவனை வந்து என் கூட இருக்க சொல்லுங்க. இது எந்த ஒரு நாயா? அது எப்படி அவன் வந்து ஓ ஓட்டுல இருப்பான்? ராம இருக்கிற இடம் தானே சீதைக்கு அயோத்தி. என்னால வர முடியாது. உங்களால ஆனதை பாத்துக்கோங்க. எல்லாருமா சேர்ந்து பேசியும் முடியாதுன்னு சொன்னா என்ன பண்றது? அடுத்து ஆக வேண்டியதை பார்க்க வேண்டியதுதான். ஆக வேண்டியதுன்னா என்ன ஆகணும்? இல்ல புரியல. நீ தான் வர முடியாதுன்னு சொல்லிட்டல, அப்பால நாங்க என்ன பண்ணோம்? உனக்கு என்ன பாரு, நீ வந்து வாழ முடியாதுன்றதுக்காக பாண்டி சும்மாவே சுத்திட்டு இருப்பானா? அதனால அவனுக்கும் ஏதாவது ஏற்பாடு பண்ணும்ல. என்ன பயமுறுத்துறீங்களா? இந்த மாதிரிலாம் சொன்னா நான் என்ன பயந்துவேனா? ஆமா மாமா மலரு, நீ கொஞ்சம் அமைதியா இருமா. அவன் தான் ஏதோ கோவத்துல பேசுறான்னா நீயாவது கொஞ்சம் அமைதியா இருமா. அது எப்படி? நான் இப்போ வரலன்னு சொன்னா பாண்டிக்கு நாளைக்கே வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களா? அப்படித்தானே? கம்முன்னு கடக்கண்ணு, அது சொல்லிச்சுட்டா நாங்க பண்ணிடுவோமா? எங்களை பத்தி உனக்கு தெரியாது. நீ வந்து வாழு கண்ணு. அவர் அதுதானே மாமா சொன்னாரு. நீங்க 2 பேருமே எதுவுமே பேசாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. போங்க, யார வேணா கட்டி வைங்க. ஐயோ சொன்னா கேளு, அது ஏதோ பேசிக்கின்னு போகுது. நீ வந்து வாழு. இங்க பாருங்க அத்தை, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லாத ஒருத்தர் வந்து மாமான்னு சொல்றாரு. அவர் இஷ்டத்துக்கு வெட்டி விட்டுருவோம், அத்து விட்டுருவோம், பாண்டிக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம்னு சொல்றாரு. பண்ணிதான் பாருங்களேன், அத்தனை பேரையும் மொத்தமா தூக்கி உள்ள வச்சிருவேன். யார பத்தி என்ன பேசின்னு இருக்க? நீ போலீஸ்னு சொன்னா நாங்க என்ன பயந்துருவோமா? அத்தை இங்க பாருங்க அத்தை, நல்லா இருக்கிறப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்னா இருக்கிறது முக்கியமே கிடையாது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தானே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அத்தை, நான் உங்களை என்னமோ நினைச்சேன், ஆனா நீங்களும் இதுக்கெல்லாம் உடந்ததானா? ஐயோ ஏய், தப்பெல்லாம் ஓமால வச்சுக்கின்னு அத்தை கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்க. இத பாருங்க, என்னால இங்க இருக்க முடியாது. அவனோட இந்த வீட்ல என்னால வாழ முடியாது. உங்களால ஆனதை பாத்துக்கோங்க. அத்தை, மாமா, உங்க பையனுக்கு நீங்களே ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வச்சு குடும்பம் நடத்த சொல்லுங்க. போதுமா? எல்லாருக்கும் வணக்கம், நான் கிளம்புறேன். அதுக்குள்ள அடுத்த ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சா? உலக தமிழ் தொலைக்காட்சிகளில் முதன்முறையாக மலரும் பாண்டியும் நேருக்கு நேர் மோதிக்கொள்ளும் பரபரப்பான யுத்த காட்சிகள். சின்ன குழந்தைங்க, ஹார்ட் பேஷண்ட், பிரெக்னன்ட் லேடிஸ், தயவு செஞ்சு யாரும் இந்த ஃபைட்ட பார்க்காதீங்க. ஸ்டாப் இட். என்னப்பா, என்ன வேணும்? நான் நக்கலா? ஏய், நான் யாருன்னு தெரியும்ல. நீ என்ன அவ்வளவு பெரிய அப்பாட்டாங்கடா? இந்த உருட்டல் மிரட்டல் எல்லாம் என்கிட்ட வச்சுக்கிட்ட அவ்வளவுதான், பாத்துக்கோ. எங்க அம்மா மண்டையில தேங்காய் லட்சம் இன்னும் நீ திருந்துறல. அதெல்லாம் அநியாயமா கொலை கேஸ்ல நீ உள்ள போயிடாத. எனக்கு ஏற்கனவே ஹார்ட்ல பேஜர் வச்சிருக்கு. ஐயோ அப்பாடா. ஏய், யார் நீ சீன் போட்டா? நீ தான்டா சீன் போடுற. சும்மா விட மாட்டாமா? சுமாரி என்ன நினைச்சிட்டியா? பின்னாடி போ, பின்னாடி போய் அவன கை வச்சலாம். வாய மூடி. இந்த பார், எல்லாரும் வாய மூட்டு அமைதியா இருந்துருங்க சொல்லிட்டேன். இது எனக்கும் அவளுக்கும் உள்ள பிரச்சனை. எவனாவது குறுக்க வந்தீங்க செஞ்சுட்டு போயினே இருக்க. மேல கைய வைப்பியா? நேடி சொன்ன சும்மா இருங்க. நீ நேடி சொன்ன, நீ சொன்ன ஒரு வார்த்தை தாங்க முடியாம எங்கம்மா சாகிறதுக்கு போயிடுச்சுடி. நாங்களா சீன் போட்டோங்கிற நேடி இதெல்லாம்.
என் மேல கை வச்சதும் இல்லாம வாடி போடின்னு வர பேசுறியா? ஆமாண்டி, அப்படிதாண்டி பேசுவேன். ஹேய், நீ சொடுகு போட்டு என்ன சொன்னாலும் உன் கால்ல விழுற அளவுக்கு நாங்க 3 பேருமே அப்படிதாண்டி இருந்தோம். நாங்க உன் மேல வச்சிருந்த பாஸ்த சந்தேகப்பட்டேடி. எங்களேடி அப்படி பண்ண? ஏய், இன்னொரு தடவை வாடி போடின்னு சொன்ன மரியாதை கெட்டுரும். நல்லாவே இருக்காது, பாத்துக்கோ. ஏய், வெளில போடா, வெளில போடா. ஏய், என்னன்னா உங்க ஏரியால இருக்க பொம்பளைங்க மாதிரி நினைச்சியா? புருஷன் குடிச்சிட்டு வந்து அடிச்சா அவனை உட்கார வச்சு ஆம்லெட் ஹாஃப் பால்டுன்னு போட்டு கொடுக்க அப்படிலாம் போட்டு கொடுப்பேன்னு நினைச்சியா? ஒழுங்கா இருந்துக்கோ, இல்ல வேற மாதிரி ஆயிடும். ஏய் மலரே, நான் பேசும் இந்த மேட்டரே வேற. இந்த பாரு, நீ டாபிக்க மாத்தாத. என் மேலே கை வச்சிட்டல நீ. எவடா உன் பேச்சு கேப்பா? எவடா உன் பேச்சு கேப்பா? ஏய், எவடா உன் பேச்சு கேப்பா? எதுக்கு இப்படி பண்ணுகிற நீ? பாண்டி கொஞ்சம் பொறுமையா இருப்பா. வாய் மூடு. ஏய் மலரே, கட்ன பொண்டாட்டி குடிச்சிட்டு வந்து கை நீட்டி அடிக்கிற. உனக்கெல்லாம் எதுக்கு நான் பதில் சொல்லணும்? முதல்ல வெளிய போ, வெளிய போடா. மலரே, தப்பு பண்ற மலரே, ரொம்ப தப்பு பண்ற. இந்த பாரு, நான் வந்துடுறேன், எல்லாத்தையும் வந்துடுறேன், சரியா? ஒழுங்கா உன் பெட்டிப்படியில எடுத்துன்னு வா, நம்ம போலாம். அங்க வந்து எங்க அம்மா கிட்ட மன்னிப்பு மட்டும் கேளு. நான் எப்பவும் போல இருந்தலாம், சரியா? ஏய், என்னடா என்ன? அவங்க அங்க உட்கார்ந்து உன்னை ஏத்து விடுவாங்களா? நீ பாட்டு குடிச்சிட்டு இங்க வருவ, என்ன நடந்ததுன்னு எதுவுமே கேட்க மாட்ட. உன் இஷ்டத்துக்கு கை நீட்டி அடிப்ப, வாடின்னு மிரட்டுவ. நான் அப்படியே உனக்கு பயந்துட்டு உன் பின்னாடி அப்படியே வந்துடணுமா? சத்யவான் பின்னாடி சாவித்திரி போன மாதிரி. ஏய், கனவுல கூட அதெல்லாம் நடக்காது சொல்லிட்டேன். ஏய், நான் உன் புருஷன் கூப்பிடுறேன்டி, நீ வந்துதான் ஆகணும். ஏய், ஆனா நீ புருஷன் மாதிரி நடந்துக்கலேப்பா. சின்ன, நான் ஒன்னு சொல்லுவேன், நீ தப்பா எடுத்துக்கூடாது. என்னயா? இல்ல, வெளியாளுங்க சொல்றதை கேட்டுட்டு கொஞ்சம் ஓவரா பண்ற மாதிரி தெரியுது. யாரு வெளியாளு? யாரு ஓவரா பண்றா? அந்த புள்ள நம்மள அசிங்கப்படுத்திட்டு போயிது. அத பத்தி ஒண்ணே வாய் திறக்காம இத பத்தி மட்டும் பேசுனுகிற. அதுக்கு இல்லடி, நம்ம வீட்டு பிரச்சனைய ஆளாளுக்கு உள்ள பூந்து பெருசாக்கிட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. யோ, நான் தான் எங்க அண்ணனை வர வச்சு பஞ்சாயத்து பண்ணு அனுப்பிச்சு விட்டனா? சரி, அத்த விடு. என்னைக்காவது ஒரு இடத்துல அது நம்ம கைக்கு வர மாதிரி பேசிக்கிதா? ஏண்டி, அதுக்கு நாம தாண்டி எல்லா உரிமையும் கொடுத்தோம். நம்ம கிட்ட சண்டை போடுறதுக்கும் கோச்சிட்டு போறதுக்கும் இப்படி எல்லாத்துக்கும் இடத்த கொடுத்துட்டு இன்னைக்கு இப்படி சொன்னா எப்படி அது? இப்ப என்னதான் நீ சொல்ல வர? இல்ல, எனக்கு ஒண்ணும் நீங்க பண்றது சரியாவே படல, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இவன் வேற அவ வீட்டுக்கு போய் பேசுவாருன்னு போகிறானே. என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு எனக்கு வேற பக்கு பக்கு நிக்கிது. போன் அடிச்சாலும் எடுக்க மாட்டேன்றான். ஏய், அடிச்சாலும் புடிச்சாலும் அதுக்கு ரெண்டும் சமாதானம் ஆயிரும்டி. பாண்டே, என்ன சொன்னா உன் வீட்டுக்காரி? டேய், கேட்டுனுக்குற, ஒன்னையும் பேசாம அமைதியாக்குற. டேய், என்னடா பெத்த தாயை பார்த்து சோடா பாட்டில குலுக்கி விட்டு ஓபன் பண்ண மாதிரி பொங்கிக்கிட்டு போன. இப்போ கேஸ் போன சோடா கணக்கா கம்முன்னு வந்து நிக்கிற, என்னதான் ஆச்சு? டேய், என்ன எல்லாரும் சேர்ந்து உனக்கு டின்னு கட்டி அமுச்சு விட்டாங்களா? உனக்கெல்லாம் எம்மா புத்தி சொன்னாலும் ஏறாது இல்ல? ஏய், வாயை திறந்து ஏதாவது பேசுடா, என்னதான் ஆச்சு? அதை கை நீட்டி வச்சிடலாம், கலந்து பூச்சி வேணா தள்ளிடலாம், இல்ல அவங்க அண்ணனை வச்சு கூட நான் அச்சிடலாம். அத அவ அப்பா, நீ சொல்லுப்பா, நான் மலருக்கு அப்படி என்னப்பா கெடுதல் பண்ண?
டேய் பாண்டி, என்னாலையும் கூட இதை நம்பவே முடியல. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல நமக்காக நின்னு பேசணும்னு நான் எதிர்பார்த்தேன்டா. கடைசியில மலரு இப்படி பண்ணிருச்சேடா. ஆனா பாண்டி, அந்த பிள்ளைக்கு இவ்வளவு ஆணவமும் ஆத்திரமும் இருக்கவே கூடாதுப்பா. யோ வாய் அப்படி. டேய் அழுவாத. டேய் நிறுத்துறா நிறுத்துறா பாண்டி. அவ என்னடா நம்மள தூக்கி எறியுது? நான் சொல்றேன்டா, அவ நம்மளுக்கு வேணாம். நம்மள குப்பன்னு சொல்லிட்டு அது பணக்கார புத்தி அது காட்டிடுச்சு இல்ல. பணக்காரங்களுக்கு மனசாட்சியே இல்லன்றது சரிதான்டா. போதும்டா போதும். இனி அவளாச்சு அவ குடும்பமாச்சு. நம்மளுக்கு வேணாண்டா, நம்மளுக்கு வேணாம். தூக்கி போட்டு வேற வேலையை பாரு, வேலையை பாரு. அழுவாத. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய நாம படிக்க வச்சோம். வெட்ட வெட்ட வாழையா குட்ட குட்ட குனிஞ்சு நாம இருந்தோம் இல்லையா? அதான் அதுக்கு நம்மளோட அருமை தெரியலப்பா. நைனா போதும்டா போதும். இங்க பாரு, இதுக்கு மேலையும் அது கூட குடும்பம் நடத்தினா உன்னை விட பெரிய முட்டாளு வேற யாரும் இருக்க முடியாதுடா. டேய் பாண்டி, இந்த பார், நாமளா எதுவும் பண்ணல. அவளாதான் நம்மள அறுத்து விட்டா. அவ அறுத்து விட்டதாவே இருக்கட்டும். அன்னைக்கு மண்டைக்கு பதிலா தேங்காய் உடைஞ்சது. ஒருவேளை உங்க மண்டை உடைஞ்சிருந்தா என்ன இருக்குன்னு யோசிச்சு பாத்தீங்களா? எவன் செலவு பண்றது? இப்ப தேவையில்லாம அங்க போனீங்கன்னு வைங்க, அந்த பொம்பளை இருக்கிற கடுப்புல அருவாமன் எடுத்து அப்படியே போட்டுடும். ஜாக்கிரதை. மாப்ள, யாரு என்ன சொன்னாலும் நாங்க இந்த பிரச்சனையை பேசி தீர்த்து வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். மேகலா, உங்க அம்மாவை இந்த டயலாக் எல்லாம் பேச வேணான்னு தயவு செஞ்சு சொல்லு. இந்த மூஞ்சுக்கும் அந்த டயலாக்குக்கும் கொஞ்சம் கூட செட் ஆகல. ரொம்ப கேவலமா இருக்கு. தயவு செஞ்சு கடுப்பு கலப்பாம உள்ள போயிடுங்க சொல்லிட்டேன். இப்ப என்ன, நாங்க போக கூடாது அவ்வளவுதானே? சரி போல விடுமா. வா வா போலாம். ஏய் நில்லடி. சும்மா அப்படியே ஆனா உன கோவம் வந்துரும். இப்ப எதுக்கு ரெண்டு பேரும் ஓவரா சீனை போடுறீங்க? இப்ப என்ன, நீங்க ரெண்டு பேரும் போய் சமாதானப்படுத்த போறீங்க. இத நான் நம்பணும். சரி நம்பிட்டேன். போங்க, போய் என்னமோ பண்ணி தொலைங்க. மாப்ள, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு நீங்க ரெண்டு பேரும் போய் புதுசா ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்தீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராது. நாங்க பாத்துக்கிறோம். அப்படியா? போயிட்டு வாங்க. என்ன அவ்வளோ? என்னாச்சுமா உனக்கு? மாப்ள, உங்க தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் சமாதானம் பேச போன இடத்துல வந்து என்ன அந்த குடும்பமே சேர்ந்து அடிச்சு கிழிச்சு என் பிளவுஸ் எல்லாம் கிழிச்சு என்ன பண்ணிட்டாங்க மாப்ள. அது மட்டும் இல்ல மாப்ள, அந்த பையன் இருக்கான்ல, அந்த பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா மாப்ள. என்ன ஆச்சுமா உனக்கு? அதுவும் நாளைக்கே பண்றாங்களா மாப்ள. எங்ககிட்டயே சவால் விடுறாங்க மாப்ள. மாப்ள மா, என்ன ஆச்சுமா? எப்படி என் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? என்னமா சொல்ற நீ? மேகலா, ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, தப்ப என்னைக்குமே தப்பாவே பண்ண கூடாது. கரெக்டா பண்ணணும். ஏய் மேகலா, என்னடி வேஷம் இது? உங்க அம்மா ஏதாவது பிச்சைக்காரி வேஷம் போடுதா என்ன? மாப்ள, மேகலா, ஏங்க எங்க அம்மாவே அடிபட்டு வந்திருக்காங்க, இத பார்த்தா வேஷமானு கேக்குறீங்க? ஐயோ அண்ணி, என்ன ஆச்சா? அண்ணி என்ன ஆச்சா?
நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லியும் கேட்காம உன்னோட பிரச்சனைய பேசி தேக்கணும்னு எங்க அம்மா அடம் பிடிச்சு பாண்டி வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. என்கிட்ட சொல்லாம நீங்க எதுக்கு அங்க போனீங்க? எங்க பாரு மலரு, நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். ஆனா நீயும் பாண்டியும் எப்படி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். எந்த காரணத்து கொண்டும் நீயும் அவனும் பிரிஞ்சிட கூடாதுன்னு தான் சமாதானம் பேசணும்னு தான் நானும் அம்மாவும் போனோம். போன இடத்துல வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசி எங்களை அடிச்சு கீழே தள்ளி இங்க பாரு துணி எல்லாம் கிழிச்சு ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க மலரு. பாரு மலரு, அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் ஏன் அண்ணி அங்க போனீங்க? என்னம்மா பண்றது? கண்ணுக்கு எதிரா நீ வாழ வெட்டியா இருக்கிறத பாக்குறதுக்கு மனசு கேக்கலம்மா. நாங்க 2 பேரும் பொறுமையா நிதானமா கையில கால விழுந்து கெஞ்சுற மாதிரி தாங்க பேசணும். வார்த்தைக்கு வார்த்தை உங்க பொண்ணு தாலியை காட்டி எரிஞ்சிட்டான்னு சொல்லி நாங்க எங்க பையனுக்கு வேற பொண்ண பாத்துட்டோம், எங்க பையனுக்கு வேற கல்யாணம் பண்ண போறோம், நாங்க எங்க பையனை எப்படி வாழ வைக்க போறோம்னு சொல்லி திரும்ப திரும்ப இதையே பேசிட்டு இருந்தாங்க மாப்ள. என்னால அதை கேட்டு தாங்க முடியல மாப்ள. அது எப்படி பண்ண முடியும்? இத பாருங்க, என்ன இருந்தாலும் உங்க பையனுக்கு இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி தப்பு, தர்மப்படி தப்புன்னு கொஞ்சம் நானு அதிகமா பேசிட்டேன் மாப்ள. அந்த ஆத்திரத்துலதான் என்ன போட்டு இப்படி எல்லாம் அடிச்சு பாருங்க மாப்ள. அந்த பாண்டிக்கு நிஜமாவே இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா என்ன? ஆமா மாப்ள, அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தானே, அதான் அவன் மாமங்காரன். அவனோட பொண்ணை கட்டி வைக்கதான் இவ்ளோ பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் யார வேணா கல்யாணம் பண்ணிட்டு எப்படி வேணாலும் போகட்டும். ஒரே நேரத்துல பல அதிர்ச்சிகளை கொடுக்காதீங்கடா. நான் பேச்சர் வச்சிருக்கிறேன், இந்த பாடி தாங்கவே தாங்காது. தேங்க்ஸ். எதுக்கு? டிராப் பண்ணதுக்கு. வீடு வரைக்கும் வந்து டிராப் பண்ணா வெறும் தேங்க்ஸ் மட்டும் போதாது. உனக்கு தான் வீட்டு நிலைமை தெரியுமே பிரியா. தெரியும் ரவி, சும்மா தான் கேட்டேன். ஏய் நீ வேணா வா, அம்மா அப்பாவை பார்த்துட்டு போலாம் வா. படிக்கும் போது 3 வருஷத்துல எத்தனை முறை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போய் உன் அம்மா அப்பாவை இன்ட்ரோ பண்ணி வைன்னு கேட்டிருப்பேன். அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் கேட்காமே வர சொல்றேன், அதுவும் இந்த நைட்ல. வேணாம், அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. Definitely I will meet them some other days. ஓகே, நீ எப்ப வேணாலும் வரலாம். சரி. ரவி, ஆல் ஓகே? என்னாச்சு? இல்ல, எல்லாம் ஓகே தானே? என்ன திடீர்னு? இல்ல, ஏதோ யோசிச்சுக்கிட்டே ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கே, அதான் கேட்டேன். ஆல் ஓகே? ஒண்ணும் இல்ல பிரியா, என் மாமனாருக்கு பணத்தை திருப்பி கொடுக்கணும், அதான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் கடையில உன் கூட பார்ட்னர்ஷிப்க்கு யாரோ வரதா சொன்னியே, அப்புறம் என்ன? பேசி முடிச்சாச்சுதான், இருந்தாலும் பணத்தை இப்படி வாங்கி அப்படி தர வரைக்கும் டென்ஷன் தானே. ஒன்னும் கவலைப்படாத, everything will be all right. தேங்க்ஸ் பிரியா. சரி, அப்ப நான் கிளம்புறேன். குட் நைட். குட் நைட் பிரியா. இத நான் சொல்லியா? எது? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப பாசிட்டிவா ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி மனசு ரொம்ப ஃப்ரீ ஆயிடுச்சு. நிச்சயம் நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. கம் ஆன் ரவி. நாம காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தனோ அந்த எனர்ஜி திரும்ப கிடைச்சிருச்சு. இப்படியே 2 பேரும் மாறி மாறி தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருந்தா பிடிஞ்சிரும். போ, போய் தூங்கு. ஓகே, குட் நைட். பை. பை.
அதிர்ச்சி நீ அப்பாவுக்கு குடுக்குறியோ இல்லையோ, ஆனா அந்த குணம் நம்ம எல்லாத்துக்கும் அதிர்ச்சி கொடுத்துட்டே இருக்கான்டா, பாத்துக்கோ. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது? ஐயோ ராஜா, நீ செய்தது எவ்வளவு பெரிய பிழை தெரியுமா? 2 மாச வண்டி போய்விட்டதே ராஜா. இனி என்ன செய்வாய் ராஜா? உன் மாமியார் பேச்சை கேட்டு வீட்டு பத்திரத்தை கொடுத்து விட்டாயே ராஜா. இனி என்ன செய்ய போகிறாய் ராஜா? சொல்லு. நடுத்தெருவில் இருக்கதான் போகிறாயா? அந்த யானை கவலி குணாவிடம் சரணடைந்து விடுவாயா? ஏய், என்ன கத்ததுரா? போய் அவனை கத்து போ. மகிழ்ச்சி இல்லா வாழ்க்கையில்